ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி தமிழ் கிச்சன். நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் ஈஸியாக இருக்குங்க. வாங்க இப்போ அது எப்படி பண்ணுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு எந்த சைஸில் கட் பண்ணுறோமோ அதே சைஸில் தான் வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணணும். இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயமெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நாம் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். நாம் உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கப்புறமா தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவு நல்லா வெந்துடுச்சு. இனிமேல் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துறது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லாவே வெந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நாம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அதனோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாம் மசாலாலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பாதி நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து புளிக்கரைசல் ரெடி பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நாம் புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கிட்டு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம டேஸ்டி தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.